477 18. Yeah, okay. Yeah, okay, ma'am. Yeah, okay. நேற்றுக்கு சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அமைச்சிருந்தாங்களா மேம்? லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே? ஆமாங்க சார். Yeah, okay. மேம் இனிஷியல் நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸில் தான் ஆட் பண்ணுவோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மல்டிபிள் பார்ட்ஸில் வரும். ஃபஸ்ட்டு கஸ்டமரில் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம், இல்லை சேல்ஸ் இன்வாய்ஸ் இல்லாட்டி சேல்ஸ் ஆர்டர் பண்ணுற டைம்லேயும் புது கஸ்டமராக இருந்தால் நீங்கள் அங்கேயும் க்ரியேட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? ஹலோ, கேட்குதுங்களா மேம்? ஓகே சார். கேக்குதுங்க சார். ஏ ஓகே. ஸோ இங்கே கஸ்டமர்ஸில் வந்து நீங்கள் புது கஸ்டமர்ஸ் வேணுமா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் சார் ஒரே நிமிஷம் சார். அவரு என்னோட லாகின் ஐடியும் போட்டிருக்கேன், சாரும் கிரியேட் பண்ணிருக்காங்க சார். அவருக்கு விஷயம் ஆகலையா? ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். அப்போ மேம் இப்போ ஸ்க்ரீனை சார் தெரியுதுங்களா மேம்? ஹலோ சார், ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுங்களாங்க சார்? எஸ், நமக்கு கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே என்டர் பண்ணிக்க முடியும் மேம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாஸ் நம்ம இப்போ மட்டும் என்டர் பண்ணுறேங்க ஃபார் நெக்ஸ்ட் பார்க்கறதுக்காக மட்டும். ஓகே சார். இந்த மாதிரி மேண்டேட்டாக அவங்க நேம் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும்தான் மேண்டேட். பேலன்ஸ் திங்ஸ் நீங்கள் ஒன்றாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பின்ன நீங்கள் இங்கே சப்ளைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்ளைஸில் வந்துடுங்க. ஸோ நீங்கள் யார்கிட்டயாச்சும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்ளையர்ஸில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா வெண்டார் என்ன பர்பஸ்க்காகனா நம்ம தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஏதாச்சும் ப்ரோக்கரேஜஸ் இருப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் நம்ம சைட் ஒர்க்கு நீங்கள் வெளியில் தேர்ட் பார்ட்டி கொடுப்பீங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வெண்டாரில் கொண்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஜன்னல் இல்லாட்டி கதவு பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வெளியில் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படி இருக்குன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வெண்டாரில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? சேம் அதே தான் நம்ம இங்கேயே கொடுத்துருப்போம். இங்கே ஜஸ்ட் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் தான் மேண்டேட்டாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கும் ஒரு சாம்பிள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வெண்டாஸும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா மேம்? ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணுற டைமிங்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொட்டேஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் புது கஸ்டமர்ஸாக இருக்காங்கனாலும் நீங்கள் இங்கே வந்து கஸ்டமர்ஸும் இங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் ஆட் பண்ணி கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா மேம்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ப்ரைஸிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஐட்டத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம கொட்டேஷன்ஸில் எதெல்லாம் வருதோ அந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஐட்டம் மாஸ்டர்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இங்கே நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு பை டிஃபால்ட் எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா மேம்?
ஐட்டம் அசஸ் தான் ஃபஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஐட்டம் ஐடி மட்டும் யூனிக்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ஐட்டம் ஐடி மட்டும். பின்ன ஐட்டம் நேம், பின்ன அதோட கேட்டகரிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே புதுசாக வேணுனாலும் நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி நீங்கள் புதுசாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபார் சாம்பிள் ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கோட சேல்ஸ் ப்ரைஸிங்ஸ் எல்லாமே நீங்கள் அதோட ப்ரைஸிங் இருக்குங்க இல்லையா. இப்போ நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற ப்ரைஸஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கொட்டேஷன்ஸ் அண்ட் இதில் எல்லாமே சேல்ஸ் ஆர்டர் இன்வாய்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே என்ன ப்ரைஸ் ஆட் ரீட்டெயிலில் என்ன ப்ரைஸ் ஆட் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருங்க ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ சிமெண்ட் இல்லாட்டி அந்த மாதிரி பிரிக்ஸ் எல்லாமே வாங்குறீங்களா, அது எல்லாமே நீங்கள் இங்கேயே கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நீங்கள் எத்தனை இது பண்ணுறீங்கன்னு நீங்கள் இங்கே எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு இது வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஒன்ஸ் கொட்டேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சாம்பிள் ஐட்டம்னு போட்டாலே நம்மளுக்கு இங்கே உங்களுக்கு வந்துடும் அதோட ப்ரைஸிங். நம்மகிட்ட இப்போ எந்த ஸ்டாக்ஸுமே வைக்கல, அதனால உங்களுக்கு 0ன்னு வந்திருக்கு. ஒன்ஸ் உங்கள் ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0 இருக்கிற இடத்துக்கு பதிலாக எத்தனை ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குன்னு காணிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ எந்த கஸ்டமர்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எஸ்டிமேட் கொடுத்துக்க முடியும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே. யாராச்சும் வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கஸ்டமைஸ்டு ஏதாச்சும் போடுறீங்கனாலுமே நீங்கள் டைப் பண்ணியும் போட்டுக்க முடியும். கஸ்டமாக இன்வென்ட்ரி இல்லாத பார்ட் எல்லாம் நீங்கள் இங்கிருந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொட்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும் மேம். ஓகேங்களா மேம். ஓகே. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் இப்போ இந்த பார்ட் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு மெயிலும் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேயே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். இப்போ நீங்கள் கொட்டேஷன் லிஸ்ட் பேஜில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டனில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஃபீச்சர் வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வாட்ஸ்அப்புக்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாமே இன்டெகிரேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களே மேம் எஸ்டிமேட், இந்த எஸ்டிமேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேல்ஸ் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த சேல்ஸ் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறதா உங்கள் சைட் ப்ராஜெக்டாக உங்களுக்கு வரும். ஒவ்வொரு சைட்டாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு சைட்டுக்கு ஆனால் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க ஒரு கஸ்டமருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் டு சேல்ஸ் ஆர்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டராக கன்வெர்ட் ஆயிருங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. ஸோ அந்த சேல்ஸ் ஆர்டர் தான் உங்களுக்கான சைட். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர் பார்ட்டில் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி. ஓகேங்களா மேம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்க்குற சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சைட் வைஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சேல்ஸ் ஆர்டரில் தான் உங்களுக்கு எத்தனை சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறீங்க உங்களுக்கு அத்தனை சைட்டாக உங்களுக்கு மேனேஜ் ஆகும். ஸோ அந்த பார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் வந்துட்டீங்க அப்படின்னா
ஒரே நிமிஷம் மேம், நான் பர்மிஷன் மட்டும் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கிறேங்க. ஓகே. லாகின் பண்ணுறீங்களா மேம்? பண்ணிருக்கேன். இது அட்மின் அக்கௌண்ட்டுங்களா இல்லை யூசர் அக்கௌண்ட்டுங்களா மேம்? யூசர் அக்கௌண்ட் சார். ஓகே, அட்மின் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்களா? அட்மின் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும் மேம். ஓகேங்களா, சேல்ஸ் ஆர்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு சைட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே சைட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு காட்டில் நம்ம எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது ரெட் ஃப்ளாக் அடிக்கும். இந்த டோட்டலுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலராக டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா மேம்? ஹலோ. கேக்குதுங்க சார். எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட சைட்ஸ் நம்ம எத்தனை மல்டிபிள் சைட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுங்க. ஓகேங்களா மேம்? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சேல்ஸ் ஆர்டர் நம்ம கிரியேட் பண்ண சைட்ஸாக உங்களுக்கு வரும் மேம். நீங்கள் எந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க மேம்? நான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது இதுதான் சார். ஓகே, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டுங்க மேம். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட். அல்ல மேம், ஒரு பிஸ்னஸ் ஃப்ளோ இருக்குங்க இல்லையா உங்களோட இதில்? கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார். அது ஓகே மேம். கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் ஒரு ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறது அந்த பார்ட்டில் இருக்குங்களா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுவீங்களா, ஆர்டர் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி கேக்குறாங்க. சரி சார், நீங்க அங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு சரிங்க சார். சார் இல்லைன்னா இதுல சொல்றீங்க சார். என்ன மேம்? மேம் நீங்கள் என்டையர் ஒரு ஃப்ளோ சொல்லிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஓவரி மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் நீங்க எப்படி போடுவீங்க? ஐட்டம் பர்ச்சேஸ் நீங்க இத சொன்னீங்கல்ல, என்னெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹலோ சார், இப்போ என்னன்னா நம்ம சிவில் ஒர்க் இருக்கும் சார், இன்டீரியர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ சிவில் ஒர்க்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்கவேஷன்ல இருந்து புட்டிங்ல இருந்து காலம் சார் கேக்குதுங்களாங்க சார்? ஹலோ.
சார் வாய்ஸ் எதுவும் கேட்கறது இல்லைங்க. ஹலோ. இப்ப கேக்குது சார், உங்களுக்கு கேக்குதா? கேட்குதுங்க சார், சொல்லுங்க சார். அதுதான் சார், அந்த ஃப்ளோ இருக்கும். ஓகே. ஸோ அதுல எல்லாமே வரும். ஐ மீன் எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்கவேஷன் லெவல்ல இருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். சரிங்க சார், ஓகே. இல்ல உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு சில ஐட்டம்ஸ் வேணும்னா பர்டிகுலரா ஒரு சம் ஐட்டம்ஸ் மட்டும் சொல்லலாம். பிரிக் ஒர்க், ஆர்சிசி ஒர்க், ஓகே. இந்த மாதிரி ஒரு இது சொல்லலாம். சரிங்க சார். ஓகே சார். அப்போ நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம இனிஷியலாக சொல்லியிருந்தோம் இல்லையா, கொட்டேஷன்ஸ் பார்ட். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்கன்னா நீங்கள் அவங்களுக்கான எஸ்டிமேட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது எங்கன்னா சேல்ஸ் ஆர்டரில் போய் நீங்கள் கொட்டேஷன்ஸ் சேல்ஸில் வந்துட்டு கொட்டேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெனு இருக்கும். நீங்கள் இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ்டிமேட்ஸ் கொடுத்துக்க முடியும், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார்? ஒன்ஸ் அந்த எஸ்டிமேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இங்கே சேல்ஸ் கன்வெர்ட் டு சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் சேல்ஸ் ஆர்டர் எல்லாம் தான் நம்மளுக்கு இங்கே சைட்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு வர்ற சைட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சைட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அந்த சைட்டுக்கு நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இனிஷியலாக நம்ம இங்கே அந்த சைட்டுக்குள்ளே வரோம். வந்துட்டு அந்த சைட்டுக்கு நம்ம ஏதாச்சும் டு டூ அலோகேட் பண்ணுவோம். ஒரு இந்த பர்சன் இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அலோகேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த டு டூ எல்லாமே நம்ம இங்கே போட்டுக்க முடியும். இங்கே ஆட் டு டூ கொடுத்துட்டுங்க. ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ ஒரே நிமிஷம், அதுக்கு ஒரு பர்மிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கிறேன் மேம். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு நம்ம சேல்ஸ் ஆர்டர் எது வேணுமோ சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சேல்ஸ் ஆர்டர் டேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டு டூ, அந்த சேல்ஸ் ஆர்டருக்கான டு டூ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மேம்? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சைட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க, ஏதாச்சும் இப்போ பெட்ரோல் அலவன்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் டீ அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே அதுக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கான அமௌண்ட்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் அலோகேட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாச்சும் பர்டிகுலர் எம்ப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எம்ப்ளாய் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் பண்ணிக்க முடியும், லொக்கேஷன் வைஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சைட்டுக்கான எக்ஸ்பென்சஸ். பின்ன அந்த சைட்ஸுக்கு ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களே மேம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே, லைக் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இல்லாட்டி பிரிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் இங்கே என்டர் பண்ணிக்க முடியும். ஆட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அந்த சைட்டுக்கான பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுக்க முடியும். அந்த சைட்டுக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் இன்வென்ட்ரினா நம்மகிட்டே சம் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா? இப்போ ஒன்ஸ் ஸ்டீல் இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாக்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சியூமர் இன்வென்ட்ரிலேருந்து நீங்கள் போட்டுக்க முடியும். இதுலேருந்து போட்டிங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன்லேருந்து எடுக்கிறீங்க, என்ன டேட்டில், ஸோ என்ன ஐட்டம் எல்லாம் நம்ம இன்வென்ட்ரியிலேருந்து எடுக்கிறீங்கன்னு இப்போ நம்ம அப்படியே ஒரு சாம்பிள் ஐட்டம்னு ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த ஐட்டம் இத்தனை குவான்டிட்டி அந்த சைட்டுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டுக்க முடியுங்க. அடுத்த பார்த்தோம்னா இஷ்யூ இன்வென்ட்ரி. ஏதாச்சும் நம்ம இன்வென்ட்ரிஸ் இஷ்யூ பண்ணுறோம் அந்த பார்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் பர்மிஷன்ஸ் உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன் மேம். ஒன்ஸ் இது பர்மிஷன் எனேபிள் பண்ணிடுறேன் மேம் இஷ்யூ இன்வென்ட்ரிக்கான திங்ஸில். இஷ்யூ இன்வென்ட்ரிக்கான பர்மிஷன்
நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அட்டனன்ஸ். இப்போ நம்மகிட்ட எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆமாம் அட்டனன்ஸும் சார். நம்ம இங்கே போட்டுக்க முடியும். ஸோ சார் நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்துட்டீங்க. ஸ்டாஃபுக்கு தனியா, எம்ப்ளாயி அவங்க சைட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தனியா அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சார். எஸ் பண்ணிக்கலாம் மேம். ஒரே நிமிஷம். அப்போ இது ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு அது வரேன் மேம். அப்படிங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கான எக்ஸ்பென்சஸ். இப்போ எம்ப்ளாய்க்கு ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பர்டிகுலர் இந்த எம்ப்ளாய்க்கு பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ்க்கு எல்லாமே நம்ம இது பண்ணிக்கோங்க. இப்போது அட்டனன்ஸ், இப்போ எம்ப்ளாய்க்கு ஒரு அட்டனன்ஸ் வரும் பார்த்தீங்களா. ஆமாங்க சார். இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்திருக்கும். அந்த எம்ப்ளாயி எந்த ஃபுல் டே ஒர்க் பண்ணாங்களா நம்ம சைட்டில், இல்லை ஹாஃப் டே மார்னிங் மட்டும் இல்லை ஆஃப்டர்நூன் மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஷிஃப்ட் வைஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது எந்த டைமில் வந்தாங்க எந்த டைமில் வெளியில் போனாங்கங்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேட்டில் இருக்கிற பேஸ்ட் ஆன் நம்ம ஹெச்ஆர்எம்ஸில் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த சேலரின்னு எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்போம். பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு எம்ப்ளாயியில் எக்ஸ்பென்ஸாக உங்களுக்கு நோட் ஆயிரும். சரிங்க சார். ஓகேங்களா. ஸோ அதை அட்டனன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கான சேலரி உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டார் எக்ஸ்பென்ஸ். வெண்டர் எக்ஸ்பென்ஸுங்கிறது என்னன்னா, நம்ம தேர்ட் பார்ட்டி சொல்லியிருந்தோங்க இல்லையா, நீங்கள் வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் பண்ணுறக்கெல்லாம், இப்போ விண்டோ இல்லை டோர் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெண்டார் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கலாம். அவங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ வெண்டார் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். எந்த வெண்டாருக்கு எத்தனை அமௌண்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா மேம். ஓகேங்க சார். அடுத்து பார்த்துட்டோம்னா வெண்டார் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ். இப்போ வெளியிலேருந்து வர வெண்டார் வருவாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் கூட்டிகிட்டு வராங்க, அவங்களுக்கும் நம்ம தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் கொடுப்போம், அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த பார்ட்டும் நம்ம இங்கே தான் என்டர் பண்ணுவாங்க. வெண்டார் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸில் அவங்க கூட்டிகிட்டு வர்ற எம்ப்ளாயிஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம். ஓகேங்க சார். ஓகேங்களா. பின்ன அவங்களுக்கான நம்ம ஏதாச்சும் டாஸ்க் அலோகேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் லிஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். பின்ன அந்த ரிலேட்டடாக கஸ்டமர் கால்ஸ் ஏதாச்சிருந்தாலுமே கால்ஸ் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா மேம். சரிங்க சார். பின்ன நம்மளுக்கு டோட்டல் ஓவர்வியூவாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் எத்தனை பண்ணியிருக்கோம், கன்சியூமர் இன்வென்ட்ரிலேருந்து எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம், இஷ்யூ இன்வென்ட்ரிலேருந்து எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான அமௌண்ட்ஸ் பர்ச்சேஸ், இப்போ எம்ப்ளாய்க்கு எத்தனை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், வெண்டாருக்கு எத்தனை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், வெண்டார் எம்ப்ளாய்க்கு எத்தனை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த நம்ம 11,000 கோட் பண்ணியிருக்கோம், இத்தனை எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு இத்தனை ப்ராஃபிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியுங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா மேம். பின் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு இமேஜுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க் நீங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். கஸ்டமருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இமெயிலாக அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா இமேஜஸ் எல்லாம், இங்கே ஆட் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே உங்கள் இந்த சைட்டோட ஓனர் இருப்பாங்க இல்லைங்களா, எந்த கஸ்டமருக்காக பண்ணி கொடுக்குறீங்களோ, ஸோ அந்த கஸ்டமர் அவங்க ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் பார்த்துக்க முடியும். இப்போ இனிஷியலாக ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படின்னா பேஸ்மெண்ட் ஒர்க் நடக்கிற ஃபோட்டோஸ் இல்லை கம்ப்ளீட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ணி கொடுத்துட்டா அந்த லிங்க்ல போய் அவங்களால பார்த்துக்க முடியும். ஓகேங்க சார். இதே திங்ஸ் ரெண்டு மாதிரி யூஸ் பண்ண, ஒன்று கஸ்டமர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், நீங்கள் வேறு கஸ்டமர்ஸ்க்காக இந்த மாதிரிலாம் பில்டிங்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டும் கேலரி மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோங்கிற மாதிரி கேலரியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஃபோட்டோஸில். ஓகேங்க சார். இந்த மாதிரி ரெண்டு யூசஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு, இந்த சைட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் பில் கொடுப்பீங்க இல்லையா, ஃபைனலைஸ் இன்வாய்ஸ் பில் கொடுப்பீங்க இல்லையா, நீங்கள் கன்வெர்ட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் அட் த ஃபைனல். ஓகேங்களா மேம். சரி, இதுல லாஸ்ட் டைம் மேம் சொல்றப்பே ஒன்று கேட்டிருந்தேன், நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம்லங்க சார். ஆமாங்க. இப்போ வந்து 10 பேர் இருக்காங்கன்னா நான் வந்து அட்டெண்டன்ஸ் நான் போட்டுட்டு எனக்கு வீக்கெண்ட்ல நான் உங்களுக்கு வந்து சேலரி நாங்க இது பண்ணக்குள்ளார அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்கன்றது செப்பரேட்டா நேம் போட்டு அந்த டேட்ல இருந்து அந்த டேட் வரையிலும் செக் பண்ணாதான் தெரியுமாங்க சார்? எனக்கு ஓவரால் வியூ எப்படி?
பாக்குறது? மேம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரே நிமிஷம் ஹெச்ஆர்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓகேங்க சார். அட்டண்டன்ஸ் லாக் பார்க்குறோன்னா ஜஸ்ட் லாக் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். இந்த டேட் டு இந்த டேட் நீங்கள் எம்ப்ளாயி பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்க முடியும், எம்ப்ளாயி நேம் வச்சு. சரிங்க இல்லாட்டி சார். டெசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் டெசிக்னேஷன் வைஸ். இப்போ எப்படின்னா இன்ஜினியரிங் இருக்காருன்னா இன்ஜினியர் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். இல்லாட்டி அந்த அவங்களோட கொத்தனார் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுனா ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்க சார். ஓகேங்களா? பின்ன ஓவரால் இந்த மாதம் இந்த வாரம் நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன சேலரி கொடுக்கணும்னு பார்க்கணும்னா நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். பேரோலில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே டேட் ரேஞ்ச் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, இங்கே கஸ்டமில் வந்துட்டு நீங்கள் மந்த் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி கஸ்டமில் எந்த வீக்கோ அந்த வீக்கான திங்ஸ் இப்போ 1ஆம் தேதி டு 7ஆம் தேதி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கான திங்ஸ் இங்கே வந்துடும். அவங்க எம்ப்ளாயி நேம் வந்துடும். அவங்களுக்கு இந்த சேலரி கொடுக்கணும். ஓவர் டைம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஓவர் டைமுக்கான சேலரி, அவங்ககிட்ட இருந்து நம்ம ஏதாச்சும் மைனஸ் பண்ணால் அதுக்கானது எல்லாமே டோட்டலாக நெட் பே எத்தனைன்னு காணிச்சிடும். இதுதான் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு இங்கேயே உங்களுக்கு காணிச்சிடும். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணதுக்கான சேலரி. ஓகேங்க சார். ஓகேங்களா மேம்? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா மேம் இது வரைக்கும்? இல்ல, ஓகேங்க சார். யா ஓகே. இது வரைக்கும் சொன்னதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லிட்டுருமா? அது ஒர்க் ஃபுல்லாகவே தெரில. ரெண்டு நாள் பார்த்துட்டு ஓனர் கூப்பிட்டு வேற ஆள் கேட்டுறாங்க. ஹலோ மேம், இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல மேம், அது எல்லாமே நீங்கள் ஒருக்கா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே கஸ்டமர் என்ட்ரிஸ் எல்லாமே போட்டு கொட்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணி பாருங்க மேம். அது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பேக் பண்ணுங்கள். ஸோ நாலத்து செக்ஷன்ஸில் பேலன்ஸ் பார்ட் ஹெச்ஆர்எம்எஸ் அதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் என்னன்னா ஐட்டம் எப்படி என்டர் பண்ணுறது அந்த பார்ட், பின்ன ரிலேஷன்ஷிப்பில் கஸ்டமர் சப்ளையர் வெண்டார், பின் சேல்ஸில் இது மூணுமே பாருங்கள் மேம். கொட்டேஷன், சேல்ஸ் ஆர்டர் போடுறது எப்படி, இன்வாய்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு மூணுமே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி. சரிங்க மேம். ஓகே. தேங்க்யூ சார். யா ஓகே மேம். தேங்க்யூ. மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? யா ஓகே மேம். தேங்க்யூ.